வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வெந்தய ரசம், அப்புறம் பாலக்கீரையும் பச்சை பயிரும் போட்டு ஒரு கூட்டு ஒன்று பண்ண போறோம். குடமிளகா பருப்பூசி இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து வெந்தய ரசத்துக்கு வந்து என்னென்னலாம் வறுத்துக்கணுங்கிறத பார்த்துடலாம். நம்ம ஒரே ஒரு டிராப் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம், ஒரே ஒரு வரமிளகா, அப்புறமா வெந்தயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு. இதை ஃபர்ஸ்ட் வறுத்துக்கலாம். நம்ம இப்போ நல்லா வறுபட்டுறது ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் ஆறினோடனே அரைச்சிக்கலாம். இப்போ ரசத்துக்கு வறுத்தது நல்லா ஆறிடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரசத்துக்கு வந்து வறுத்து வச்சிருக்கிறது கொஞ்சம் ஆறணும் இல்லையா, அதுக்குள்ளே என்ன பண்ண போறோம்னா குடமிளகா பருப்பூசிலிக்கு தான் ரெடி பண்ண போகிறோம். அதே பேனில் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுப்போம். கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாய் சேர்த்துக்கலாம். குடமிளகாய்க்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். குடமிளகா வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து கூட்டு வந்து கொதிச்சுட்டு இருக்கு. அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை வந்து ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கு அப்புறமா பாலக்கீரையும் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன். ஸோ இப்போ பாருங்க நல்லா வெந்திருக்கு. பாலக்கீரையும் பச்சை பயிரும் சேர்ந்து வெந்திருக்கு. இதுக்கு நமக்கு தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அரைச்சி விட போறோம். இப்போ அதை அரைச்சிக்கலாம். நாம தேங்காய், அப்புறம் 2 பச்சை மிளகா, காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. சீரகம் நல்ல ஒரு டீஸ்பூன் சீரகம். இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். கூட்டுக்கு அரைச்சாச்சு. இப்போ அரைச்சதை சேர்த்துருங்க. தேவையான உப்பையும் போட்டு நல்ல ஒரு கொதி விட்டுக்கலாம். நல்ல ஒரு கொதி வரட்டும். பாருங்க பருப்பூசிலிக்கு குடமிளகா வதங்கிடுத்து. இப்ப அதை எடுத்து வச்சிடலாம். நம்ம அதே பேன்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து உசிலிக்கு அரைச்சிட்டு அதை வேக வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. அதாவது 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு வரமிளகா, உப்பு, பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அரைச்சிட்டு ஆவியில வேக வச்சு உதுத்து ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த எண்ணெய் காஞ்சிருக்கும். காஞ்சதுக்கு ஒன்று இதை சேர்த்துடலாம். இதுலயே உப்பு போட்டிருக்கோம், அதனால எதுவும் தேவைப்படாது. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா உதிரா இருக்கு. சும்மா ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணா போதும். ஏன்னா ஆல்ரெடி ஆவியில வெந்தது தான். நம்ம வதக்கி வச்சிருக்கிற குடமிளகாயை சேர்த்துடலாம். குடமிளகாயிலும் உப்பு போட்டிருக்கோம். நம்ம அரைக்கும் போது கடலைப்பருப்புலையும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும்போது கரெக்டா இருக்கும். இப்போ இதுல மேலாக கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அவ்வளோதான், நம்மளுடைய குடமிளகா பருப்பூசிலி ரெடி. கூட்டு ரெடி ஆயிடுத்து. எப்பயும் போல மேலாக 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அதே மாதிரி தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் தாளிச்சுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் அவ்வளோதான். கூட்டுக்கும் தாளிச்சாச்சு. நம்மளுடைய கூட்டும் ரெடி. இப்போ அடுத்தது வெந்தய ரசம் தான் பண்ண போகிறோம். இப்போ வெய்ய காலம் அப்படிங்கிறதுனால வெந்தயம் ரொம்ப குளுமை. ஸோ அதனால நீங்கள் வெந்தய சாம்பார் பண்ணி காமிச்சோம் இல்லையா. ஸோ வெந்தய ரசம், வெந்தய சாம்பார். நம்ம நார்மலாகவே வந்து துவரம்பருப்பு வேக வைக்கும் போது ஒரே ஒரு 1/2 டீஸ்பூனோ இல்லை 1 டீஸ்பூனோ நீங்கள் வந்து வெந்தயம் அதோட சேர்த்து போட்டே கூட வேக வச்சு பண்ணலாம். ஒன்றுக்குமே கசப்பு தெரியாது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாம்பார். சரி, இப்போ வந்து நம்மளுடைய கூட்டு முடிஞ்சிருச்சு. அதாவது பாலக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அதை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் புளி தண்ணி கூட இருக்கும். நான் தேவையானதான் விட போறேன். இதுலயே மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி, உப்பு எல்லாமே சேர்த்துருவோம். உப்பு, புளி தண்ணி நல்ல ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம்.
ரசத்துக்கு நம்ம அரைச்சாச்சு, தண்ணி விட்டு கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். புளி தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணியை விட்டுறலாம். இந்த பக்கம் வெந்தய ரசத்துக்கு புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து நம்ம அரைச்சதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, அந்த ரசத்துக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி தேவையோ தண்ணி அந்த அளவுக்கு விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ரசம் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது, லைட்டாக பொங்கி வந்தால் போதும். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுருவோம். அவ்வளோதான். ஆமாம், ரசம் நல்லா நுரைச்சி வரணும். நுரைச்சி வரட்டும். ரசம் பாருங்கள் நல்லா நுரைச்சின்னு வந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே இந்த பக்கம் இழுப்பக்கரண்டி வச்சுருக்கேன். அதில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். கடுகு சீரகம் நம்ம வந்து தாளிக்க போகிறோம். கடுகு, சீரகம், ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கருவேப்பிலையும் சேர்த்துருவோம். அவ்வளோதான். பாருங்கள் நல்ல அந்த ரசமும் நல்லா நுரைச்சி வந்துருக்கு. நம்மளுடைய வெந்தய ரசம் ரெடி. இதுக்கு மேலாக கடா பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துடலாம். எப்பயும் போல் கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துருவோம். கடா பெருங்காயம் ஒரு சிட்டிகை கடா பெருங்காயம் சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். பாருங்க அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிருங்க. அவ்வளோதான். நல்ல ஒரு வெந்தய ரசம் ரெடி. இது எப்பயும் போல் நல்ல சுட சாதத்தில் நெய்யை விட்டு ஓட ஓட பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு காரக்கறி நல்லாயிருக்கும். தேங்காய் போட்ட கறி இல்லைன்னா ஒரு பொரிச்ச அப்பளம் இருந்தாலோ வடா இருந்தாலோ இந்த மாதிரி பருப்பூசி எது இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. வெந்தய ரசம், அப்புறம் பச்சை பயிரும் பாலக்கும் போட்டு ஒரு கூட்டு, குடமிளகா பருப்பூசி. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.